ஒரு தடவை இயேசுநாதரை மட்டும்தான் ஏன் கடவுளாக கும்பிட்றீங்க அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், யார் வேணாலும் வரலாங்கிற ஒத்த கடவுள் இயேசுநாதர். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதருணவேதம், மகாபாரதம், ஷாமிளா கிரந்தம், பகவத்கீதை, சிவபுராணம், கந்த சிருஷ்டி, சைவ சித்தாந்தம், சிவஞான போதம், தாண்டிய மகாபிராமணம், நாலாயிரதி விபரபந்தம், பிரம்மசூத்திரம் எல்லாத்தையும் மனப்பாடமாக படித்து முடித்தாலும் அவ்வாள் தான், அதாவது பிராமணால் தான் அரசாங்க கோயிலில் பூசாரியாக மாற முடியும், அர்ச்சகராக இருக்க முடியும். மற்றவாள்லாம் வெளியே தான் நிற்கும். ஆனால் என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், சாமி உண்மையான கடவுளை கண்டுபிடிக்கிறது எப்படி சாமி, குழப்பமா இருக்குது. நான் சொன்னேன், தம்மை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதரா, எந்த ஜாதி மனிதராயின், எந்த மதத்து மனிதராயின் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே, ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வம் தான் தெய்வம். அல்லேலூயா. தம்மை நம்பி வருபவர்கள் ஆணானாலும் பொன்னானாலும் ஏற்றுக்கொள்பவர் உண்மை சாமியே, ஏற்றுக்கொள்வது உண்மை சாமியே சுநாதர். அல்லேலூயா. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. once again, ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. கரங்களை தட்டி ஆமென், glory, hallelujah. நல்ல கவனமா கவனிங்க. யாரு வேணாலும் என்ன தீண்டத்தகாதவன் சொல்லலாம், யாரு வேணாலும் என்னை இழிவுபடுத்தலாம். என் சாமியை கும்பிடக்கூடியவனே, என் சகோதரன் என்று அறியப்படக்கூடியவனே என்னை இழிவுபடுத்தலாம் அப்படின்னா எனக்கு இங்க பெரிய டவுட் வருது. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரம். அதை உணர்ந்து சொல்லுங்களேன். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீங்க மாத்திரமே. கரங்களை உயர்த்தி பாடுவோம்.